எங்களுக்கு சேலத்தில் பழனிசாமின்னு ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாது. அடுத்த ஒரு 10வது மைலில் அவர் ஊர் தெரியாது. சசிகலா வந்து காட்டுறவர் சேலத்தில் எடப்பாடியில் இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. சேலம்னு எடுத்தாலே பொன்னையன், செம்மலை, சேலம் கண்ணன், எங்கள் அண்ணன் ராஜாராம் 4 பேர் தான் சேலம்ன்றாவே. பழனிசாமி வந்து சசிகலாவால் கண்டுபிடிக்கப்பட்டவர். அதோட அவர் யாருக்கும் தெரியாது. அப்படியே வந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அசம்பிளியில் அவர் பேசியதை என்றைக்கா ஹெட்லைன்ஸ் ஆயிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். பன்னீர்செல்வத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பன்னீர்செல்வத்தை ஏன் பக்கத்தில், இதை தவிர அவர் பாரு அசம்பிளியில் என்ன பேசியிருக்காரு. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசினாரே சார். வெக்கம் கட்டு போய் பேசினார். நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், என் கட்சியில் இன்னொரு கட்சி கொடி வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், அங்கே இருக்கிற தொண்டை அடித்து துரத்த வேணாம். ஏடா எங்கள் கட்சி கூட்டத்தில் எப்படி அவன் கொடியை பிடிக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. வெற்றி திருமுகம் தெரிகிறது, அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள். தினகரன் கேட்டார், உனக்கு வெக்கமான இல்லையா ஐயா?